தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தொழிலதிபர் கந்தையா பாஸ்கரன் அவர்கள் பேட்டி ஒன்று வழங்கியிருக்கின்றார். அவருடைய பேட்டியிலே பல முக்கியமான விடயங்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அரசியல், பொருளாதாரம், சமூகம், எங்களுடைய தமிழ் தேசியம் என்று சொல்லி நிறைய விடயங்களை பற்றி அவர் பேசியிருக்கின்றார். லங்காஸ்ரீயினுடைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசியிருக்கின்றார். ஊடறுப்பு நிகழ்ச்சியினுடைய 1000வது நிகழ்ச்சியிலே அவர் கலந்திருக்கின்றார். முதலில் லங்காஸ்ரீயினுடைய ஊடறுப்பு நிகழ்ச்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த நிகழ்ச்சியை 1000வது நிகழ்ச்சி வரை வெற்றிகரமாக கொண்டு வந்திருக்கின்றார் ஊடகவியலாளர் தமிழரசு அவர்கள். அவர் என்னுடைய ஒரு நண்பர் தான். பல சந்தர்ப்பங்களில் பல தகவல்களை தந்து உதவி இருக்கின்றார் ஊடகவியலாளர் தமிழரசு அவர்கள். எனவே அவருக்கும் அந்த நிகழ்ச்சிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, கந்தையா பாஸ்கரன் அவர்கள் வழங்கிய அந்த நேர்காணலிலே பல முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். அதிலே என்னுடைய கவனத்தை ஈர்த்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால், இப்போ உங்களுக்கு தெரியும், கந்தையா பாஸ்கரன் அவர்கள் புலம்பெயர் நாடுகளில் இருந்து இங்கே பெரிய அளவில் தொழில் முயற்சிகளை கட்டி எழுப்பிட்டு பிறகு தாயகத்தில் போயிட்டு முதலீடு செய்திருக்கின்றார். இன்றைய திகதியில் தாயகத்தில் முதலீடு செய்திருக்கின்ற ஒரு சில புலம்பெயர் உறவுகளில் மிக முக்கியமானவர் கந்தையா பாஸ்கரன் அவர்கள். ஏராளமானவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்றார். எங்களுடைய தேசியம் தாழ்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். பல விடயங்களை அங்கே அவர் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சொல்லாத ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த நேர்காணலில் கந்தையா பாஸ்கரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த விஷயம் கொஞ்சம் அதிர்ச்சியாகவே இருந்தது. நான் முதல் முறையாக அவருடைய வாயில அப்படியான ஒரு வார்த்தையை கேள்விப்படுறேன். அது என்னென்று சொன்னால், அவர் என்ன சொன்னவர் என்று சொன்னால், நான் தாயகத்தில் முதலீடு செய்திருக்கிறேன். என்னுடைய முதலீட்டுக்கு அடுத்ததாக என்ன நடக்கும் என்று எனக்கே தெரியல. இங்கே அரசியலில் ஒரு நிலையில்லாத தன்மை ஒன்று இருக்குது. எனவே இவ்வளவு முதலீடுகளை செய்திருக்கிறோம். இந்த முதலீடுகளுக்கு அடுத்ததாக என்ன நடக்கும் என்று சொல்லி எனக்கே தெரியாது சொல்லி முதல் முறையாக கந்தையா பாஸ்கரன் அவர்கள் சொல்லி நான் கேள்விப்படுறேன். ஏனென்று சொன்னால், கடந்த காலங்களில் பல சந்தர்ப்பங்களில் அது பேட்டிகளையும் சரி அல்லது தனிப்பட்ட முறையில் என்னோட கதைக்கும் போதும் சரி, பாஸ்கரன் அவர்கள் இப்படியான ஒரு வார்த்தையை சொல்றதே இல்லை. அவர் என்ன சொல்லுவார் என்று சொன்னால், புலம்பெயர் உறவுகள், புலம்பெயர் முதலீட்டாளர்கள் நிறைய பேர் தாயகத்துக்கு வரணும், முதலீடு செய்யணும். அவர்களுக்கு நான் ஒரு முன்னுதாரணமாக இருக்க விரும்புகிறேன். அதனால தான் கஷ்டப்பட்டு இரவு பகல் பார்க்காமல் வெயிலுக்குள்ளே மழைக்குள்ளே நின்று நானே நேரடியாக களத்தில் இறங்கி நின்று நான் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணம், இதை ஒரு கரையில் கொண்டே சேர்க்கணும். இந்த ஒரு முயற்சியை ஒரு வெற்றியை நோக்கி நகர்த்தணும். நான் இதில் வெற்றி பெற்றே ஆகணும். நான் வெற்றி பெற்றால் மட்டும்தான் அதை பின்பற்றி நிறைய பேர் தாயகத்தில் முதலீடு செய்வினோம். ஏன்னு சொன்னால், புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற நிறைய முதலீட்டாளர்கள் எல்லாருமே ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் நண்பர்கள் தான். இப்போ கந்தையா பாஸ்கரன் அவர்களுடைய நெருங்கிய நண்பர்களாக நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற மற்ற பெரிய கோடீஸ்வரர்களும் பெரிய பெரிய முதலீட்டாளர்களும். எனவே இவையில் கவனித்து கொண்டிருப்பினும் பாஸ்கரன் அண்ணா என்ன செய்கிறார் என்று சொல்லி. எனவே அவர் வெற்றி பெற்ற அந்த ஒரு நம்பிக்கையில் இன்னும் நிறைய பேர் போய் முதலீடு செய்து ஒரு நம்பிக்கை ஒன்றை உருவாக்க முடியும். ஒருவேளை பாஸ்கரன் அண்ணாவால் அந்த வெற்றியை அடைய முடியல என்று சொன்னால், அது நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குரிய உருவாக்கும். அவர்கள் சோர்ந்து போய்விடும். எனவே அந்த ஒரு பொறுப்பை உணர்ந்து கொண்டு நான் இதை வெற்றிகரமாக கொண்டு சேர்க்கணும் என்ற ஒரு முயற்சியில் தான் நான் ஈடுபட்டிருக்கிறேன் என்று சொல்லி நெடுக சொல்லிக் கொண்டே இருப்பார். திரும்ப திரும்ப அதையே சொல்லிக் கொண்டிருப்பார். ஆனால் இந்த முறை முதல் முறையாக என்னுடைய முதலீட்டுக்கு என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியல என்று சொல்லி முதல் முறையாக அவர் சொன்னது இப்படி அவர் ஒரு எதிர்மறையாக எப்பவுமே கதைச்சதே இல்லை, ஒரு நெகட்டிவாக கதைச்சதே கிடையாது. முதல் முறையாக அவர் அப்படி சொல்றதை கேட்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் கவலையாகவும் இருக்கிறேன் என்று சொன்னால், அவர் தன்னுடைய இலக்கை அடைய முடியாமல் போனால் அது நிறைய புலம்பெயர் முதலீட்டாளர்களுக்கு ஒரு சோர்வை உருவாக்கும். எனவே ஒரு புலம்பெயர் முதலீட்டாளர் தாயகத்தில் போயிட்டு முதலீடு செய்து தாயக மக்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வழங்கி எங்களுடைய மக்களுடைய எதிர்காலத்தை கவனத்தில் கொண்டு ஒரு பெரிய அளவு முதலீட்டை செய்து அதில் வெற்றி பெறுறது முழுக்க முழுக்க அவர்களுடைய முயற்சியில் மட்டுமில்லை, 100% அவர்களுடைய முயற்சியில் மட்டுமில்லை. இப்போ நீங்கள் பாஸ்கரன் அவர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இரவு பகல் பார்க்காம வெயிலுக்கு எல்லாம் நின்று அவருடைய அந்த தோலினுடைய நிறமே மாறிட்டது. அவ்வளவுக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர் வெற்றி பெறுறது தனியாக அவருடைய கையில் மட்டும் இல்லை, நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கையிலேயும் தங்கி இருக்குது, அரசுகள கையில் தங்கி இருக்குது. அரசியல் நிலையான தன்மை, ஸ்திரத்தன்மை என்று சொல்லுவோம், அந்த நிலையான தன்மையிலையும் தங்கி இருக்குது. ஆனால் அப்படியான ஒரு தன்மை இப்போ இன்றைய சூழலில் அங்கே இல்லை என்று சொல்லி பாஸ்கரன் அவர்கள் குறிப்பிட்டது அதிர்ச்சியாக இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் இலங்கை அரசாங்கம் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு தான் நாட்டை இப்படி வச்சிருக்கும், நாட்டை இப்படி சீரழிக்கும் என்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. நாங்கள் எங்களுடைய வீடியோக்களை திரும்ப திரும்ப
நம்ம சொல்ற மாதிரி இலங்கை வந்து அபிவிருத்தி அடையணும் என்று சொன்னா, இலங்கை வந்து பெரிய அளவுல வந்து முன்னேறி கொண்டு வரணும் என்று சொன்னா, அத வந்து ஆட்சியாளர்களுடைய மனசுல வந்து ஒரு மாற்றம் ஏற்படணும். அவர்களுடைய மனநிலைமையில வந்து மாற்றம் ஏற்படணும். ஆட்சியாளர்கள் மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு பின்னால் இருக்கிற ஆட்களின் மனநிலைமை வந்து மாறணும். அப்படி மாறினா மட்டும்தான் இலங்கை வந்து அபிவிருத்தி அடையும். ஏன் இலங்கையினுடைய அபிவிருத்தியை பற்றி திரும்ப திரும்ப கதைக்க வேண்டியிருக்கு என்று சொன்னா, நாட்டை அபிவிருத்தி செய்யணும் என்ற ஒரு எண்ணம் வந்து உண்மையான ஒரு எண்ணம் வந்து அவர்களுக்கு வந்தா, அவர்கள் வந்து மற்ற மற்ற பிரச்சனை எல்லாத்தையும் வந்து தீர்த்து வைப்பார்கள். தமிழர்களுடைய பிரச்சனை, இன பிரச்சனை, காணாமல் போனவர்களுடைய பிரச்சனை என்று சொல்லி எல்லா பிரச்சனையும் தீர்க்கத்தான் பார்ப்பார்கள். ஏன்னு சொன்னா, யாருக்கெல்லாம் வந்து வாழ்க்கையில முன்னேறணும், அபிவிருத்தி அடையணும், நல்லா வரணும் என்ற எண்ணம் இருக்கோ, அவர்கள் வந்து அடுத்தாக்களுக்கு வந்து தீமை செய்ய மாட்டினோம். அடுத்தாக்களோட வந்து சின்ன சின்ன விஷயங்களை பிடிச்சி வச்சுக்கொண்டு சண்டை பிடிச்சு கொண்டு இருக்க மாட்டினோம். அதாவது ஒரு பழமொழி என்று சொல்லுவோமே, கண்ணாடி வீட்டில் இருந்து கொண்டு கல்லெறியாதே என்று சொல்லி. அதாவது உண்மையில வந்து ஒருத்தன் கண்ணாடி வீட்டில் இருந்தா அவன் வந்து அடுத்தாக்கள் மேல கல்லெறியறதுக்கு முன் வர மாட்டான். ஏன்னு சொன்னா திருப்பி எறிஞ்சு அவற்றை வீடு உடைஞ்சு போடும். எனவே அந்த கண்ணாடி வீட்டை வந்து பத்திரமாக பொத்தி பொத்தி பாதுகாக்கிறதுல தான் அவர் கண்ணும் கருத்துமாக இருப்பார். அதே மாதிரி தான் இலங்கை வந்து துபாய் மாதிரியோ சிங்கப்பூர் மாதிரியோ மற்ற மற்ற வளர்ச்சியடைந்த நாடுகள் மாதிரியோ ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கும் போது அவை வந்து என்ன செய்யணும் சொன்னா அந்த வளர்ச்சியை கொண்டு போயிட்டு ஒரு பெரிய வளர்ச்சியில கொண்டு நிறுத்தணும் தான் யோசிப்பினமே தவிர இனப்பிரச்சனை சின்ன சின்ன பிரச்சனை அங்கே கொண்ட புத்த கோயிலை கட்டுறது இடங்களை வந்து ஆக்கிரமிக்கிறது இந்த மாதிரியான சின்ன பிள்ளைத்தனமான வேலையில வந்து ஈடுபட மாட்டினோம். எனவே யாருக்கெல்லாம் வந்து அபிவிருத்தி என்ற ஒரு கனவு இருக்குதோ அவையில் வந்து மற்ற இனங்களோட வந்து ஒற்றுமையா இருப்பினும் இனப்பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து தீர்த்து வைப்பினும் சின்ன சின்ன பிரச்சனைகளை பிடிச்சி தொங்கிக் கொண்டிருக்க மாட்டினோம். இன்றைய சூழல்ல வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டா அது அவைக்கே தெரியுமோ தெரியாது. எனவே இப்படியான ஒரு சூழல்ல வந்து அரசாங்கம் இருக்கும்போது எப்படி புலம்பெயர் தமிழர்கள் புலம்பெயர் முதலீட்டாளர்கள் புலம்பெயர் கோடீஸ்வரர்கள் எப்படி நம்பி இலங்கைக்கு போறது, எப்படி கொண்டு போய் காசை கொண்டு அங்க கொட்டுறது. இன்றைக்கு நாங்க பார்த்தோம் சொன்னா குறிப்பிட்ட அளவான கணிசமான அளவு முதலீட்டாளர்கள் தான் இலங்கையில போயிட்டு முதலீடு செய்திருக்கணும். இன்னும் நிறைய பேர் இப்ப 10% ஆட்கள் அங்க முதலீடு செய்திருக்கணும் என்று சொன்னா இன்னும் 90% ஆட்கள் வந்து வெளியில இருக்கணும். இன்னும் கொண்டு அங்க முதலீடு செய்யல. அந்த முதலீடு செய்யறதுக்கான நம்பிக்கை வந்து திரும்ப வரையல. ஏன்னு சொன்னா ஒரு முதலீட்டை செய்கிற ஒரு முதலாளி வந்து அதுல இருந்து லாபம் பெறணும் தான் எதிர்பார்ப்பினோம். அதுல இருந்து என்ன ரிட்டர்ன் கிடைக்கும் என்று சொல்லி கண்டிப்பாக எதிர்பார்ப்பினோம். தான் கொண்டு போயிட்டு முதலீடு செய்கிற அந்த பெருந்தொகை பணத்துக்கு வந்து பாதுகாப்பு இருக்குமான்னு சொல்லி யோசிப்பினோம். இது மிகவும் அடிப்படையானது நியாயமானது. எனவே வந்து அந்த ஒரு நம்பிக்கை இன்னுமே வந்து 90% புலம்பெயர் முதலீட்டாளர்களுக்கு விரையில் என்றுதான் யதார்த்தமான உண்மை. அந்த ஒரு நம்பிக்கையை வந்து இலங்கை அரசாங்கம் ஏற்படுத்தல் என்றுதான் யதார்த்தமான உண்மை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அடிக்கடி சொல்றார், புலம்பெயர் முதலீட்டாளர்களே தாயகத்துக்கு வாங்கோ, இங்க வந்து முதலீடு செய்யுங்கன்னு சொல்லி. அது வந்து சும்மா வாயால சொன்னா சரியா? அதுக்கு ஏதாவது பொருத்தமான ஒரு நடவடிக்கை இருக்கணும், சரியான ஒரு பொறிமுறை இருக்கணும், ஒரு கட்டமைப்பு இருக்கணும். அப்படி எதுவுமே இல்லாமல் சும்மா வாயால சொல்றார். அதுவும் கொழும்புல வச்சு சொன்னாலும் பரவாயில்லை, அல்லது சிங்கள இடங்களில் வச்சு சொன்னாலும் பரவாயில்லை, யாழ்ப்பாணம் போய்க்குள்ளையும் கிளிநொச்சி போய்க்குள்ளையும் வவுனியா போய்க்குள்ளையும் மட்டும்தான் அதை சொல்றார். புலம்பெயர் தமிழர்களை இங்க வந்து முதலீடு செய்யுங்கன்னு சொல்லி. எனவே அந்த வாய் வார்த்தையை மட்டும் நம்பி யாருமே போறதில்லை, யாருமே அங்க கொண்டு போயிட்டு முதலீடு செய்ய போறதில்லை. இப்ப வந்து தேர்தலில் குதிச்சுக்கிற 3 பிரதானமான ஜனாதிபதி வேட்பாளர் மேருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை எடுத்து பார்த்தாலுமே வந்து சும்மா பொதுவா நாட்டை அபிவிருத்தி செய்வோம், இடங்களுக்கு இடையில ஒற்றுமையை கொண்டு வருவோம், அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லி ஒரு ஒழுங்கான பொருளாதார திட்டமோ நாட்டை அபிவிருத்தி செய்யறதுக்கான ஒரு சரியான திட்டமோ சரியான திட்டமிடலோ இந்த 3 பேருக்குமே கிடையாது. அப்படியான எண்ணம் அவர்களுடைய அந்த ரத்தத்திலேயே இருக்குமோ தெரியாது, அவர்களுடைய அந்த ஜீன்ஸ்லேயே இருக்குமோ தெரியாது. ஏன்னு சொன்னா அப்படியான ஒரு எண்ணம் இருக்கிறார்கள் அந்த எண்ண வெளிப்பாடு வந்து அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரியும். ஆனா அப்படி எதுவுமே வெளிப்படையில. அப்ப இப்படியான ஆட்கள் இருக்கும்போது இப்படியான அரசுகள் இருக்கும்போது இலங்கை வந்து முன்னேறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. இலங்கையில் இருக்கிற மற்ற மற்ற பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. எனவே நான் சொன்ன மாதிரி யாருக்கெல்லாம் வந்து அபிவிருத்தி செய்யணும், நாங்க பெரிய அளவில் முன்னேறணும் என்ற எண்ணம் இருக்கோ அவர்கள் வந்து நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார்கள். நீங்கள் பக்கத்தில் வந்து மாலத்தீவு என்ற ஒரு நாடு இருக்குத்தானே, இப்போ உலக உருண்டையினுடைய அந்த மாதிரி உருவம் இருக்குத்தானே, நாங்கள் மேசையில் வச்சிருப்போம் உலக உருண்டை, அதை நீங்கள் அப்படி சுழட்டி விட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா தெரியும், இந்தியாவுக்கு கீழே இலங்கை தெரியும், கண்டிப்பாக இலங்கை தெரியும். ஆனால் இலங்கைக்கு கீழே வந்து மாலத்தீவு இருக்கிறது வந்து தெரியவே தெரியாது. அதாவது சாதாரணமாக நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியாது, கூகுள் மேப் எடுத்து சாதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னாலும் மாலத்தீவு இருக்கிறது தெரியாது. அதை வந்து நீங்கள் அப்படி 2 கையாலையும் பிரித்து பார்க்கணும், அல்லது அந்த என்லார்ஜ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அது கன நேரத்துக்கு பிறகுதான் மாலத்தீவு என்ற ஒரு நாடு இருக்கிறது தெரியும். நான் கூட சின்ன வயசுல என்ன நினைச்சு கொண்டு நான் சொன்னா, ஓகே இந்தியாவினுடைய இங்காலி பக்கம் வங்காள விரிகுடா, இங்காலி பக்கம் அரபிக்கடல், கீழே வந்து இந்து மகா சமுத்திரம், அதுக்குள்ள வந்து இலங்கை வந்து தொங்கிக் கொண்டிருக்குது. இலங்கைக்கு கீழே எந்த ஒரு நாடுமே கிடையாது, அவ்வளவு பெரிய பரந்த ஒரு இந்து மகா சமுத்திரம் இருக்காக்க என்று நெச்சு பார்த்தா அதுக்கு கீழே மாலத்தீவு என்ற நாடு இருக்கிறது பிறகுதான் தெரிய வந்தது. எனவே மாலத்தீவுன்றது மேப்பிலேயே இல்லாத ஒரு நாடு. ஆனா அந்த நாட்டினுடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னு சொன்னா உதாரணமா
உதாரணமாக அதனுடைய காசினுடைய பெறுமதியை பார்த்தோம்னா இப்போ யூகேலேருந்து நீங்கள் ஒரு பவுன் அனுப்பினீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து 20 ருஃபியாஸோ இன்னும் வருது. என்னடா அவ்வளோ பெறுமதியானது. இதே இலங்கையினுடைய பெறுமதி எவ்வளோன்னு சொல்லி உங்களை எல்லாருக்குமே தெரியும். அதே நேரம் மாலத்தீவினுடைய பாஸ்போர்ட்டினுடைய பெறுமதி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் யூகேக்கு வரதுக்கு விசா தேவையில்லை. மாலத்தீவு பாஸ்போர்ட் இருந்தீங்கன்னு சொன்னால் வழிகிட்டு வர வேண்டியதான். இங்கே வந்து பார்டர் செக்கிங்கில் பாஸ்போர்ட்டை காட்டிட்டு எங்கே போகிறீங்களோ எங்கே வரீங்கன்னு சொல்லி 4-5 கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்கன்னா சரி அவ்வளவுதான். எனவே அவ்வளவு பெறுமதியாக இருக்குது மாலத்தீவினுடைய பாஸ்போர்ட். எனவே மாலத்தீவு அப்படி இருக்குது, சிங்கப்பூர் அப்படி இருக்குது, துபாய் இப்படி இருக்குது. அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா ஆசிய நாடுகளும் வந்து நல்ல வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்குது. இலங்கையே இன்னும் பொருளாதாரத்தில் வந்து அதல பாதாளத்தில் தொங்கிக் கொண்டிருக்குன்னு சொன்னால் நாட்டில் வந்து ஆட்சியில் இருக்கிறவர்களுக்கு வந்து பொருளாதார சிந்தனையே கிடையவே கிடையாது. அவர்களுக்கு இப்படியான ஒரு பொருளாதார சிந்தனை இல்லாத காரணத்தால் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் மக்களாகிய நாங்கள் மட்டும் இல்லாமல் சிங்கள மக்களும் தான் எல்லாருமே சேர்ந்து தான் பாதிக்கப்படுறோம். எனவே ஆட்சியாளர்களுக்கு இன்றைக்கு பொருளாதார சிந்தனை வருதோ அன்றைக்கு தான் நாட்டில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டு நாடு வந்து வளர்ச்சியை நோக்கி செல்ல முடியும். அதுக்கு பிறகுதான் நான் சொன்ன அந்த 90% புலம்பெயர் வர்த்தகர்கள் நிம்மதியாக போய் இலங்கையில் முதலீடு செய்ய முடியும். இப்போ யோசிச்சு பாருங்க, ஆசிய அபிவிருத்தி வங்கிட்ட கடன் வாங்குறீங்க, உலக வங்கிட்ட கடன் வாங்குறீங்க, சீனாட்ட போயிட்டு கடன் வாங்குறீங்க, மற்ற நாடுகள் எல்லாத்திலையும் போயிட்டு கடன் வாங்குறீங்க, கடனுக்கு வந்து வட்டி கொடுக்குறீங்க, அப்புறம் வட்டிக்கே வட்டி கொடுக்குறீங்க. அந்த மாதிரி நாட்டினுடைய பொருளாதாரத்தை கொண்டு போயிட்டு அதில் பாதாளத்தில் வச்சுக்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஒரு சரியான பொறிமுறை ஒன்றை கட்டி எழுப்பினீங்கன்னு சொன்னால் புலம்பெயர் மக்களுடைய பெரிய நிதியே போதும் நாட்டினுடைய பாதி அபிவிருத்தியை செய்து முடிக்கிறதுக்கு. ஆனால் அதுக்கு வந்து இவைக்கு ஈகோ பிரச்சனையோ இல்லை இன்னும் தெரியாது. அதாவது நாங்கள் எல்லா இடமும் கடன் வாங்கி அதுக்கு வட்டி கட்டி வட்டிக்கு மேலே வட்டி கட்டி நாசமாக போனாலும் போவோமே தவிர புலம்பெயர் வர்த்தகர்களை வந்து இங்கே ஈர்க்க மாட்டோம். அது என்ன தமிழண்ட காசுல நாங்கள் அபிவிருத்தி ஆகிறதா என்று சொல்லி ஏதாவது ஈகோவா இல்லை என்னவோ தெரியல. எப்படி இருந்தாலுமே வந்து நாட்டை வந்து அபிவிருத்தி செய்யணும், ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகணும், நாட்டில் உள்ள எல்லா பிரச்சனையும் எல்லா இன மக்களுக்கும் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் வந்து தீர்க்கணும் என்று சொல்லி உண்மையான எண்ணமுள்ள ஒரு தலைவர் வந்து இலங்கையில் வந்து ஆட்சிக்கு வருவாராக இருந்தால் இலங்கை வந்து முன்னேறும், எல்லா பிரச்சனைகளும் தீரும். ஆனால் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அப்படியான ஒரு ஆள் இருக்கிற மாதிரியே தெரியல. மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.